2014 2 தீர்ப்பு இருக்கு. ஒன்னு ஆகம சுப்பிரமணியன் என்பவர் போட்டது, இன்னொன்னு கணேசன் போட்டது. இந்த 2 தீர்ப்பையும் நீதிபதி இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டா அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டு மறுபடியும் அந்த வழக்கு பிரச்சனையை ரீஎஜிடேட் பண்ணக்கூடாது. ரீஎஜிடேட் வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஒரு வழக்குல ரெஜுடிகேட்டனா முன் தீர்ப்பு தடை, ஏற்கனவே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டனா என்னன்னா, அதுக்கு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வேற ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற போது எல்லா கிரவுண்டையும் எடுக்கணும். ஒவ்வொரு வருஷம் ஒரு கிரவுண்ட் எடுக்க முடியாது. அப்பயே நீங்க இந்த தீபத்தூன்னு சொல்லியிருக்கணும், இந்த இடம் சொல்லியிருக்கணும், அப்படி என்னென்ன கிரவுண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பாபர் மசூதி தீர்ப்பு இருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரை நீங்க முடிஞ்சு போச்சு. இப்ப இஸ்லாமியர்கள் தரப்புல நாங்க 2-3 கிரவுண்ட மறந்துட்டோம், அந்த இடம் மாத்தி போட்டோம், சர்வே நம்பரை மாத்தி போட்டோம், அதனால புதுசா இன்னொரு கேஸ் போடுறோம் அப்படின்னு தொடங்கி நான் 1ல இருந்து தொடங்கி இப்ப வர முடியுமா சொல்லுங்க? நீதிமன்றம் ஏத்துக்கிறோமா? காஷ்மீர் பிரச்சனையில தீர்ப்பு சொல்லிருச்சு கோர்ட்டு. காஷ்மீர் பிரச்சனையில் நாங்க ரெட் ஃபைல் பண்ணும்போது சிலதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அதை இன்னொரு நீதிபதி எடுத்து ஆமாமா அதுல சிலதை விட்டுட்டாங்க, அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு அதுல கேட்காத சில கோரிக்கை இதுல இருக்கு, அதனால அந்த நீதிபதி தீர்ப்பு செல்லாது அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னா சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிறோமா? அதுதானே ஜி.ஆர். சாமிநாதன் செஞ்சாரு.